ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஜாலியான ட்ரிப் ஒன்று போய்கிட்டு இருக்கோம். ஈசிஆர் வில்லால நம்ம என்டையர் ஃபிலிம் டூட் டீம் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர். ஸோ ரொம்ப நாளாக எல்லாருக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு கெட் டுகெதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ இந்த ட்ரிப்பில் தான் அது கடைசியாக நிறைவேற போகுது. ஒரு பெரிய வில்லா ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அக்கரை பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல, சீஷெல் அவென்யூன்னு நினைக்கிறேன், அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம கூட இந்த நவீன், விக்ரம் எல்லாரும் இருக்காங்க. பெரிய பெரிய கேமராமேன்ஸ் எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. நவீன் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணுறான் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு. விக்ரம் ப்ரோ தான் வந்து அவர் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் சினிமாட்டோகிராஃபர். எங்களுக்கு வந்து அவர் என்னெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காருன்னா, கண்கள் கண்டாலில் மீட் பண்ணோம். அந்த கண்கள் கண்டால் வெப் சீரிஸ் நான் அதோட ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன், அது பண்ணியிருக்காரு. அப்புறம் யூ அண்ட் மீன் சொல்லி நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணது, அது விக்ரம் பண்ணது தான். விக்ரம் அப்புறம் நவீனும் கடைசியில் டேக் ஓவர் பண்ணான். அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து வனம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சரத்குமாரோட ஸ்மைல் மேன், அதெல்லாம் வந்து அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். பெரிய தலை வந்து பின்னாடி உட்காந்துருக்கு. ஸோ நாங்கெல்லாம் ஒரு பெரிய குரூப்பாக ஒரு 20 பேர் போக போகிறோம். ஸ்டார்டிங்லேயே போயிட்டு ஒரு, இது என்ன கடை? ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிறீங்க? ஓ, 1 மில்லியன் செலிப்ரேஷன் மாதிரியா? அது வந்ததுக்கு அப்புறம் பண்ணணும். இப்ப ஃபிலிம் டூர்ல வந்து 830,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதிக பிரசங்கித்தனமா இப்பவே அதுக்கு ப்ரீ செலிப்ரேஷன்லாம் வேணாம். அதுக்கு வந்து திரும்பி இன்னொரு தடவை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபிலிம் டூர் சேனல் வந்து இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். இன்னைக்கு நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க. அதனாலதான் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு தரமான ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரீட்னா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்க என்னடா போய் சாப்பிட போறோம், சாப்பிடுவோம், அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்கே சும்மா குளிப்போம், குளிச்சுட்டு அப்புறம் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எங்க டீமே வந்து ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு டீம். ஐயோ, இல்ல பின்னாடி சில கண்ணாடி பொருட்கள்லாம் இருக்கா, கார் விட்ட உடனே கலகலன்னு சத்தம் வந்துச்சு. ஆமா, அதோட நீங்க பாட்டில் நினைச்சுக்காது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல சாப்பிட்டோம், நல்ல சரியான ஃபுல் மீல்ஸ். இப்பெல்லாம் எங்க மத்தியானம் போனாலும் ஃபுல் மீல்ஸ் தான். அது ஏன்னு தெரியல, எனக்கு வந்து மத்தியானம் தோசை சாப்பிடணும்னு ஆசை. ஆனா சென்னையில எந்த கடைக்கு போனாலும் தோசை கிடைக்க மாட்டேங்குது, பிரியாணியும் ஃபுல் மீல்ஸும் தான் இருக்கு. ஸோ அதனால மறுபடியும் ஒரு ஃபுல் மீல்ஸை கட்டிட்டு சிக்கன் சுக்காலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். அங்கே நேராக போயிட்டு வில்லா எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டுறேன். மேசிவான ஒரு பெரிய வில்லா. அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி விட்டு நாங்க பாத்துக்கிறோம். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க ஒரு வாடகைக்கு ஷூட்டிங்லாம் வாடகைக்கு உள்ள அன்னைக்கு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அடேங்க அப்பா. ஆக்சுவலாக செமையா இருக்கு, மேசிவான ஒரு ப்ராப்பர்ட்டி. பசங்கள்லாம் எக்ஸைட்டடா இருக்காங்க. நான் இன்னும் உள்ள போய் பார்க்கல, உள்ள போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. பீச் கேசல், அவங்க சொல்றதே வந்து வில்லான்னு சொல்றது இல்லை, கேசலுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு விளம்பரம் செமையா இருக்கு. கேசல் மாதிரி தான் இருக்கு. தொலைஞ்சு போயிடுவோம் போலேடா, தொலைஞ்சிருவோம் போலே, அவ்வளோ இருக்கு. பெட்ரூம் எவ்வளோ பெரிய பெட்ரூம். மொத்தம் 7 பெட்ரூம் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. வாஷ்ரூம் வேற மாதிரி. அங்கே போகிறது நம்ம ஒரு நாள் தான், அதை ப்ராப்பராக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கணும். இங்கேயே ஹோம் தேட்டர் இருக்கான். ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணால் 10,000 ரூபான்னாங்க. அப்படியா? நீங்கள்லாம் நைட்டு எப்படியுமே வந்து நீங்களே ஒரு படம் காட்டுவீங்க, அதுக்கு ஏன் வந்து போய் படம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் லிஃப்ட் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் கட்டணுமா, இவங்க வந்து பார்த்துப்பாங்களாம். இவனுக்கு எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவானுங்கன்னு நமக்கு தெரியாதா? ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. வாசமாக இருக்குது.
ஓகே, பெரிய பால்கனி இருக்கு வெளியில. நைஸ். ஒவ்வொரு ரூமுமே நல்லா மேசிவா இருக்கு. அண்ட் சுற்றி வர ஒரு ரேப் ரவுண்ட் பால்கனி இருக்கு. பால்கனி டோர் தான் ஓப்பன் ஆகும். ஓ காலேஜ், எவ்வளோ பெரிய பால்கனி பாருங்க. சுற்றி வர பால்கனி இருக்கு. பால்கனிலே பெட்டு போட்டால் ஒரு 30 பேர் தூங்கலாம்னு நினைக்கிறேன். சகல வாங்க, ரூம் ரெடி பண்ணிட்டோம்ல, உங்களுக்கு தான். இங்க படுக்கவா? கொஞ்சம் முடக்கிதான். மொத்தம் 6 ரூம் இருக்கு. 6 ரூமோட சாவி. இங்கேயே ஹோம் தேட்டர் வச்சிருக்காங்க. ஹோம் தேட்டர் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ருபீஸ் பே பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒரு நைட் தான். இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா இருக்குது, இங்கேயும் உட்காந்து சில் பண்ணலாம். நைட்டில் எங்கே உட்காந்து சில் பண்ண போகிறோம்? அங்கேயா இல்லை பூல் ஏரியாவில்? பூல் வந்து 9 மணி வரைக்கும் யூஸ் பண்ணலாமா? வைப்பாக இருக்கா? ஓகே, வருவோன்னு தெரிஞ்சால் 2 ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. அது என்ன ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. நீங்க என்ன வேணா எடுங்க, ஆனா அதுல எனக்கு ஒரு ரோல் இருக்கணும். செலவு பண்ணது நான்டா, கப்பு எனக்கு தான். டேய், இவன் பாரு ஒரு வைப்ல இருக்கான் ஆல்ரெடி. என்ன எடுத்து இல்ல சும்மா தண்ணி இருமல் உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிற சில மருந்துகள் சாப்பிடுறாரியா? அப்படியா? சரி, நல்ல மருந்தா இருந்தா இங்க ஒரு 10 பாக்கெட் வாங்கி அனுப்பு. மோஸ்டா இங்க தான் செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கிங் மட்டும் வெளியே. யா ஆஃப் கோர்ஸ். யாரு ஸ்மோக் பண்ணுவீங்களா? யாரு என்கிட்ட வந்து ஸ்மோக்கிங் வெளியிலன்றாரு, எனக்கு புரியல. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்த சொன்னேன். அப்படின்னா பிஎம்கோட ஆஃபீஸ் வந்து நம்ம தமிழ் ரோட்ல வந்து நான் காட்டினதில்லை. இங்கே தான் எல்லா ஷூட்டிங்கும் நடக்கும். இங்கே எல்லாமே இங்கே தான் நடக்கும். எல்லாம் இங்கே தான் தங்கியிருக்கானுங்க. என்னடா இதுதான் எங்க மாளிகை. மாளிகை. இங்கே தான் எல்லா எங்களோட ஷூட்லாம் நடக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஃபிலிமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. பண்ணலன்னா பண்ணிருங்க. கீழே வந்து பையன் வீடு, மேல வந்து பொண்ணு வீடு, அதுக்கு மேல வந்து ஃப்ரெண்டு வீடு. எல்லாமே ஒரே வீடு தான். நான் சொன்ன மாதிரி கீழே வந்து பையன் வீடு, மேலே ஒரு ஃப்ளோரில் வந்து பொண்ணு வீடாக காட்டுவோம். அதுக்கு மேலே மொட்டை மாடியில் வந்து எல்லாரும் இருப்பாங்க. ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆக்சுவலாக பார்ட்டியில் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஒருத்தரை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். எடிட்டர் இருக்காண்டா உதயன்னு சொல்லி, உங்களுக்குலாம் தெரியாது. செம்ம எடிட்டரு. அவன் மட்டும் தான் வரல, ஏன்னா அவன் கரூரில் இருக்கான்டா, கூப்பிட முடியாது. சடனாக உதய் சடனாக பிளான் பண்ணி சடனாக போயிட்டோம். மன்னிச்சுக்கோ, உன்னை கூப்பிட முடியல. என்ன தெரியுதா? வெல், இட்ஸ் ஓகே. நேற்று எப்படி போச்சு பாட்டி? நான் எல்லாம் நேற்றே வந்து இன்டர்வியூ பண்ணலான்னு நினச்சேன்டா. ஆனால் நம்ம எல்லாருமே நேற்று வந்து ஃபீலிங்ஸாக பேசிட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து நம்ம எதுவும் பண்ண போன உடனே ஸ்விம்மிங் பூல் பார்த்தானே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. ஸ்விம்மிங் பூல்லே தான் இருந்தேன். இவன் உள்ளே தான் இருந்தான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஃபுல் டைம்ல போயிட்டு எத்தனை ஒரு 3 மணிக்கு போனோம்னு நினைக்கிறேன். 2:30-3 மணிக்கு போனோம். 3:30 மணிக்கு உள்ள இறங்கினான்னு நினைக்கிறேன். காலைல 3:30 மணிக்கு தான்டா வெளில வந்தான். நைட்டு அது நாங்க தான்டா வந்தோம் நைட்டு. அதான் ரூம் எல்லாமே செட்டிநாடு. ஆக்சுவலாக வந்து தூங்குறதுக்கு சரி இப்போ ரூம்ல இருக்காது போல அப்படின்னு வச்சுட்டு ஹால்லே படுத்தலாம்னு நினைச்சேன். பார்த்தா சிறப்பு கல்வி போகிறதுல பார்த்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, அது ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அப்புறம் காலையில்
காலையில போயிட்டு சரி மேல நவீன் ப்ரோ ஏதாவது இருக்கான்னு பாப்போம்னு மேல போறோம். பார்த்தா ரூம்லாம் சூப்பரா இருக்கு. சபரி ப்ரோ அந்த இது விக்ரம் படத்துல அவளை கட்டி போட்டு அந்த மாதிரி இருக்கலாம் மேலெல்லாம். அப்படியே இந்த பெட்ல இருந்து பார்த்தா மிரர் பெட்ல என்ன பண்ணாலும் ஆக்சுவலா எந்த அளவுக்கு நேத்து பார்ட்டி பண்ணோம்னா செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் வாங்கினாங்க. நான் லிட்ரலி அவங்கள்ட்ட நான் டேரக்டாவே சொல்லிட்டேன், எவ்வளோ கழிக்கணுமோ கழிச்சுக்கோங்க, நான் இதான் தரணும்னு தரேன். அந்த அளவுக்கு பார்ட்டி பண்ணிட்டானுங்க. அதான் செம்ம பாட்டி தான். எல்லாருமே ஒண்ணா வந்து ஆமா பேசிட்டு நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே ஃபிலிம்ல எல்லாரும் வருவாங்க, இப்போ நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணலாம். இந்த தினேஷை பத்திலாம் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இது பொல்லாத காதல் டைரக்டர், அதுக்கப்புறம் டிராஃபிக்னு ஒன்று பண்ணியிருக்கான். நம்ம கேரளா vlog தான் வந்து எனக்கு இருக்குதே என்னோட ரொம்ப ஃபேவரட் vlog. கேரளா vlog இவன் வந்து எங்களெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிடுவான். யூஸ்வலா vlogனா நம்ம போற போக்குல எடுக்கிறது அந்த மாதிரி தானே இருக்கும். பட் இப்போ நிறைய vloggers வந்து அதை ஃபுல்லா டைரக்ட் பண்ணி அந்த டயலாக்ஸ் எல்லாம் எழுதி முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கேரளா vlog வந்து இவன் என்ன சொன்னான்னா, இல்லைனா பிக்சரைசேஷனா வந்து நல்லா எடுப்போம், நீங்க போற போக்குல பேசுங்க, பிக்சரைசேஷனா நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு. இப்போ நான் இவன் தினேஷ் நவீன் நாங்க 4 பேர் போனோம். அது இன்னை வரைக்கும் என்னோட இருக்கு. அது ஃபேவரட் vlog. அது நல்லா வந்து அது பெருசா போகல. பட் ஆனா நான் எப்பெல்லாம் வந்து ஒரு vlog நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா நான் அதான் நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். அதோட கலை நாயகன் வந்து இவரு தான். டிராஃபிக்னு சொல்லி ஃபிலிம் டூட்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு, அது பொல்லாத காதல், அது என்ன வச்சு எடுத்தான். இப்போ அடுத்து ஒன்று எழுதிட்டு இருக்கலாம், பெரிய கதை இவனை வச்சு ஒண்ணு வருது, அடுத்து அண்ணா இவனை வச்சு மொட்டை மாடி ஸ்டோரி. ஸோ அதுவும் வருது. ஃபிலிம் டியூட் ஆன் பேக். இங்கிலீஷ் எல்லாம் வரும்போது பயங்கரமா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறாங்க. எஸ், இவன் வந்து எனக்காக ஒரு மியூசிக் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 9க்கு அப்புறம் நம்ம பூல்ல இல்லை. நான் சொன்னேன்ல 3:30 மணி வரைக்கும் இவன் பூல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 9ஓட பூல் க்ளோஸ்டு. 9க்கு அப்புறம் நாங்க வந்துட்டு கார்டன்ல உட்காந்து அங்க வெளியிலேயே வந்து உட்காந்து விசில் பண்றோம். அந்த வாக்கிங் எல்லாம் நைட்டு நல்லா இருந்தது. அந்த லேட் நைட் வாக் நான் நிறைய பேர் காட்டலாம் நினைச்சேன். நீங்க யூடியூப்ல இல்ல வீடியோஸ்ல டிவி சீரீஸ்ல பாக்குற நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. பட் என் பிரைவசி காரணங்களுக்காக எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. பிரைவசி காரணங்களுக்காக என்னால வந்து காட்ட முடியல. நானும் வந்து இவங்கெல்லாம் கொஞ்ச நேரமாவது பேசி இருப்பாங்க, அதனால வந்து அப்படி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா போன உடனே எல்லாரும் ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரும் அவங்கவுங்களா சிரிச்சிட்டு இருந்தாங்க. கேமரா ஆஃப் பண்ணி சொல்றான், யாரோ சுடுதண்ணி ஊத்தி கிளாஸ்ல வச்சிருந்துருப்பாங்க போல, நான் வந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு. உனக்கு தெரிஞ்சது வந்து கிளாஸ்ல சுடு தண்ணி இருந்துச்சு, அதை நீ எடுத்து குடிச்சிட்ட. ஆக்சுவலா அது அப்படி இல்ல, இவன் வந்து கெட்டில்ல சுடுதண்ணி வச்சிருந்தான்டா. கெட்டில்ல ஆன் பண்ணி சுடுதண்ணி வச்சிருந்தா இவன் எடுத்து குடிச்சிட்டான். நீ எடுத்து இவன் பண்ண கெட்டில் எடுத்து வாயில ஊத்திட்ட. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? என்னடா சத்தம், ஒருத்தன் கவர்ற சத்தம். என்னடா இது, ஆட்டோக்காரன் அபாய சங்கு ஊதுறான். ஒருத்தன் கவர்ற சத்தம் கேக்குது. எட்டி பார்த்தா கெட்டில் படக்கி அவனுக்கு ஐஸ கொடுக்கடா, கெட்டிலோட எடுத்து வாயில கொதிக்க தண்ணி எடுத்து வாயில. அது வேற நான் நல்லா வேற கொதிக்க வச்சிருந்தேன். ஆக்சுவலா என்ன சொன்னேன், யாரும் சூடு தண்ணி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா நான் எடுத்து வாயில நான் கேமரா ஆன் பண்ணி பேசுறேன். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு நேற்று. சரி ஓகே, அடுத்து பெங்களூர் போகும்போது கண்டிப்பா